Now, in this video, we are going to discuss about the uses of alkaline earth metals. Okay, see what are the alkaline earth metal group? Beryllium, magnesium, calcium, strontium, barium, radium. Okay, so now we'll move on to the uses. So, இப்போ beryllium, magnesium, calcium, strontium, barium, radium. இதனுடைய uses தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் இதோட எலிமெண்ட்டோட நேம்லாம் எல்லாருக்கும் நல்ல ஞாபகம் இருக்கா? ஸோ ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணலாம். பெரிலியம் சிம்பிள் வந்து பிஇ. ஸோ மெக்னீஷியம் எம்ஜி. ஓகே, ஸோ எம் கேபிட்டலில் போடணும், ஸ்மால் லெட்டர் ஜி. தென் கால்சியம் சிஏ அண்ட் தென் ஸ்ட்ரான்சியம் எஸ்ஆர். தென் பேரியம். ஸோ பேரியம் இஸ் பிஏ அண்ட் தென் லாஸ்ட் ரேடியம். ஓகே, ஸோ நம்ம இந்த வீடியோவில் இதோட யூசஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா we move on to beryllium. ஸோ பெரிலியமோட யூசஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து ஸோ பெரிலியமோட யூசேஜ். ஸோ நிறைய யூசஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து some of the uses only we are discussing. So here in the first point, it is used as a radiation windows for X-ray tube and X-ray detector. So X-ray அப்படின்றது நமக்கு ராயின்ஜன் டிஸ்கவர் பண்ணாரு. அண்ட் அந்த எக்ஸ்ரே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதோட யூசஸ்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ எக்ஸ்ரே வந்து அதனுடைய ரேடியேஷன் அந்த எக்ஸ்ரே டியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா பெரிலியம் காம்பவுண்ட் அந்த எலமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இன் எக்ஸ்ரே டிடெக்டர். Then why it is used means because it's low atomic number and also it will have very low absorption of X-rays. Okay, see here எதுல யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தோம். எக்ஸ்ரே டியூப். It is used in X-ray tube and in X-ray detector. See here, let me show the picture. See here, in this picture you can see this beryllium. So இப்போ வந்து இதில் வந்து பார்த்தேன், இட் இஸ் சிம்பிளி எ ஃபோட்டோ ஆஃப் அன் எக்ஸ்ரே டியூப். ஸோ ஒரு எக்ஸ்ரே டியூப் அப்படி எடுத்தீங்கன்னா அது இந்த ஃபார்ம்ல தான் இருக்கும். இன் திஸ் ஹியர் இன்சைட் திஸ் டியூப் beryllium element is used. Okay, so why beryllium is used? Why beryllium is considered to be the suitable means because this beryllium will have a low atomic number and also it will have very low absorption. Okay, so அதனுடைய absorption வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. அந்த ரீசனுக்காக வந்து பெரிலியம் இஸ் கன்சிடர் டு பி த சூட்டபிள் ஒன். ஸோ இந்த எக்ஸ்ரே டியூப் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பெரிலியம் விண்டோ அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெரிலியம் எலமெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ த சாம்பிள் ஹோல்டர் இன் எக்ஸ்ரே எமிஷன் ஸ்டடிஸ் யூஸ்வலி மேட் அப் ஆஃப் பெரிலியம். ஸோ சாம்பிள் ஹோல்டர். ஓகே, ஸோ சாம்பிள் வைக்கிறோம் இல்லையா? அந்த ஹோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் beryllium. Okay, so we'll move on to the second point. Here you see, since beryllium is transparent to energetic particles, it is used to build the beam pipe in accelerator. So some of the accelerator வந்து பார்த்தீங்கன்னா beam pipe கா யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் beryllium வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஓகே, ஸோ அதனால வந்து this beryllium is used. Next, it is used in various detectors because of its low density and diamagnetic nature. We all know what is meant by diamagnetic. So diamagnetic means a substance that will get attracted towards the magnetic field. That is said to be diamagnetic. So in the picture வந்து பாருங்க, it is simply a sample holder. So இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா it is made up of beryllium. So sample holder இப்படிதான் இருக்கும். So இதுக்கு மேல இன்னொரு பீஸ் வச்சு என்ன பண்ணிடுவாங்க, அதை கவர் அப் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ நவ் இட் இஸ் யூஸ்ட் இன் வேரியஸ் டிடெக்டர் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் லோ டென்சிட்டி அண்ட் இன் டயாமேக்னெட்டிக் நேச்சர். ஸோ டென்சிட்டியும் வந்து கம்மியாக இருக்குது, சைஸும் கம்மி, அதனுடைய அட்டாமிக் இது ரேடியும் கம்மியாக இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பெரிலியம் இஸ் கன்சிடர்ட் டு பி த சூட்டபிள் ஒன் ஃபார் திஸ். ஓகே, we'll move on to the next topic. So here uses of magnesium. So beryllium அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம். So magnesium வந்து பார்த்தீங்கன்னா it is used in the removal of sulfur from iron and steel. Okay, so sulfur removal. For example, just for the production. So production அப்போ வந்து sulfur compound இருந்ததுன்னா அந்த sulfur compound remove பண்றதுக்கு magnesium யூஸ் பண்றாங்க. From iron and steel. Here iron and steel அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
சல்ஃபர் வந்ததுன்னா அந்த சல்ஃபரை ரிமூவ் பண்றதுக்கு மெக்னீசியம் யூஸ் பண்றாங்க. And it is used as an photo engrave plates in printing industry. See, printing industryல வந்து பாத்தீங்கன்னா it is used as a photograph plate. Photo engrave plates அப்படின்றது அப்படின்னா just நம்ம அச்சடிப்பாங்க இல்லையா, ஸோ பிளேட்ல, ஸோ just it is simply the photo engrave plates. ஸோ அந்த மாதிரி அச்சடிக்கிறதுக்கு பேர் தான் photo engrave plates. See here I will show you the picture. Here you see, so normally magnesium made up of, ஸோ அந்த ஃபோட்டோ என்கிரேவ் பிளேட் இப்படி தான் இருக்கும் ஆர்டினரியா. ஸோ இப்போ இது மேலே நம்ம எதனா டிசைன் பண்ணணும், அப்போ தட் இஸ் செட் டு பி எட்சிங் அப்படி சொல்லுவாங்க. ஹியர் யூ சி இன் திஸ் பிக்சர் இட் கெட்ஸ் எட்ச், ஸோ இட்ஸ் மீன்ஸ் ஸோ அந்த மேலே வந்து ஒரு டிசைன் போடுவோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் ஃபோட்டோ என்கிரேவ் பிளேட்ஸ். ஸோ அந்த பிரிண்டிங் இண்டஸ்ட்ரியில் நம்ம கேட்குற டிசைனுக்கு ஜஸ்ட் டெக்கரேஷனுக்கு வந்து நம்ம போட்டு கொடுப்பாங்க. தட் இஸ் தி ஒன் ஆஃப் த யூசஸ் ஆஃப் திஸ் மெக்னீசியம். In next one, here the magnesium is considered to be an important use, that is alloy. So alloy that is used in aeroplane and missile construction. So aeroplane la vandu pathina adanodiya parts na, here you see in this picture the parts of this aeroplane, some place it is used, okay, because it is considered to be the, see here you see the magnesium in alloy form. So alloy na already sollirukom, it is simply the mixture of two or more elements. So appo enna aguduna magnesium alloys வந்து ஏரோப்ளேன்ல யூஸ் பண்றாங்க. Here you see the picture magnesium alloy that is represented like this, okay. So இது ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா லைட் வெயிட்டா இருக்கும், அதே மாதிரி ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஸோ அந்த பர்பஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா they are used in aeroplane and also in some of the missile construction also. The next comes magnesium ribbon. So magnesium ribbon வந்து பாத்தீங்கன்னா it is used in the synthesis of Grignard reagent in organic synthesis. So Grignard reagent அப்படின்றது என்னன்னா it is simply referred as RMGX. So Grignard reagent அப்படின்றதுல R ன்றது alkyl group, Mg அப்படின்றது magnesium along with halogen. So Grignard reagent, அந்த reagentல வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா RMGX. So Mgன்றது magnesium and halogen. So இப்போ magnesium ribbon வந்து பாத்தீங்கன்னா இந்த Grignard reagentல யூஸ் பண்றாங்க, okay. It's simply the synthesis, organic synthesis. நிறைய organic chapterல நீங்க படிக்கும்போது இதனுடைய purpose உங்களுக்கு தெரியும். So next point, it alloys with aluminum to improve its mechanical fabrication and welding property. See, to improve, for example, so இப்போ எப்பவுமே வந்து alloy பண்ணும்போது it will have the different property and it will have the different uses also. So because of it, it's used to improve the mechanical and also fabrication and also in welding property. Okay, for that purpose, this magnesium will be used. And next is considered to be as a desiccant. So desiccant அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா, see இப்போ desiccant அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா it is simply a hygroscopic substance that is used as a drying agent. So அது என்னது hygroscopic substance அப்படின்றது பாத்தீங்கன்னா it will absorb moisture. நான் ப்ரீவியஸாவே சொல்லியிருந்தேன், ஸோ மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணி அது வந்து என்ன ஆகும்னா ட்ரையா ஆகும், அது பேர் தான் வந்து டெசிக்கண்ட். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் குளோரைட், கால்சியம் ஆக்சைடு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காம்பவுண்ட்லாம் நம்ம ஒரு சில ப்ராடக்ட்லாம் வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சோம்னா அந்த கால்சியம் குளோரைட்குள்ள அந்த காம்பவுண்டை வைக்கும்போது என்ன ஆகுனா அந்த கால்சியம் குளோரைட் நம்ம வைக்கிற அந்த காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிடும். அதனால வந்து வாட்டர் மாலிகுல் அப்சர்வ் ஆயிடுச்சுன்னா அதுல வாட்டர் கண்டென்ட் இருக்காது, ட்ரையா இருக்கும் நல்லா, ஓகே. ஸோ அந்த பர்பஸ்க்கு தான் வந்து டெசிக்கண்ட் அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் சிம்பிளி a hygroscopic compound that is used to make the compound dry, to get dry, okay. That is a drying agent. For that purpose this desiccant is used, okay. So அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா மெக்னீசியம், ஸோ மெக்னீசியம் ரிலேட்டட் காம்பவுண்ட்ஸ்லாம் வந்து டெசிக்கண்டா வந்து யூஸ் பண்றாங்க. And next is said to be the sacrificial anode. Here in sacrificial anode it is simply used to control a galvanic corrosion. So corrosions-லாம் வருது இல்லையா, ஸோ அந்த corrosion அப்படின்றத prevent பண்றதுக்காக this, see இப்போ galvanic corrosion
சாக்ரிஃபிஷியல் ஆனோட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ galvanic corrosion அப்படின்றது என்னன்னா, it is simply an electrochemical process in which one metal that will corrode when it is in electrical contact with another. So electrical contact இருக்கும்போது என்னன்னா, it undergoes corrosion. The other element will get corroded. அப்போ வந்து அது பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா galvanic corrosion. So இந்த பிக்சர்ல வந்து பாத்தீங்கன்னா, this magnesium will act as a sacrificial anode and here the ion pipe as a cathode. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா cathodeன்றதுக்கு என்ன சார்ஜ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், நெகட்டிவ் சார்ஜ். ஸோ this anode will have the positive charge. இதுல என்ன ஆகுதுன்னா, இந்த கரோஷன் ஆகாம தடுக்கிறதுக்கு இந்த மெக்னீசியம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாக்ரிஃபிஷியல் ஆனோடா வந்து அந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆகுது. ஓகே, ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் வந்து என்னன்னா, திஸ் மெக்னீசியம் வில் ஹாவ் த யூஸ். That is the sacrificial anode in controlling the galvanic corrosion. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு கரோஷன் நடக்கக்கூடாது அப்படின்றது. ஸோ கரோஷன்னா நமக்கு என்னன்னு தெரியும், ஜஸ்ட் ஒரு அந்த எலிமெண்ட் வந்து அந்த காம்பவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் வில் கெட் கரோடட். ஓகே, அரிப்பு தன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து கரோஷன். அந்த கரோஷனை ப்ரிவென்ட் பண்றதுக்கு திஸ் மெக்னீசியம் வில் பி யூஸ்ட் அண்ட் தட் ஆக்ட் as a sacrificial anode. So that is simply it will get coated with that. Okay, so these are all the uses of magnesium. So previously we have completed beryllium and also now we have completed magnesium. So beryllium magnesium oda uses முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம remaining uses பார்க்கலாம். So first here the uses of calcium. So calcium அப்படின்றது நமக்கு நல்ல ஒரு well versed ஆன எலமெண்ட் இல்லையா. ஸோ நம்ம மில்க் எடுத்துக்கணும், நம்ம மில்க்லேயே வந்து கால்சியம். ஸோ கால்சியம் சத்து வந்து நமக்கு போன்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஸோ அது கூட ஒரு யூசஸாக நம்ம சொல்லலாம். See here the first one as a reducing agent in the metallurgy of uranium, zirconium and thorium. See, reducing agent வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலர்ஜி, ஸோ ரிடக்டன்ட் அப்படி சொல்லலாம் இல்லையா. ஸோ reducing agent is simply which will have the ability to undergo reduction. Yeah, that is said to be the reducing agent. And here you see this calcium will have the most important uses in this pen. Okay, and also here in a reducing agent that will simply get oxidized. So எது oxidize ஆகுதோ அதுதான் reducing agent இல்லையா. ஸோ ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்றது எதுல நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் சிம்பிளி த லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். எது ஆக்சிடைஸ் ஆகுதோ அது ரெடியூசிங் ஏஜென்ட் இல்லையா. ஸோ இப்போ ஏபி நம்ம ரெண்டு எடுத்தோம்னா, ஏ வந்து இட் வில் ஆக்சிடைஸ். அப்போ ஏ ஆக்சிடைஸ் ஆகுதுன்னா அதுதான் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ இந்த ஒன் விச் oxidize that is said to be the reducing agent, that is it loses the electron. So இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்லயே பார்த்தோம். அண்ட் ஹியர் மெட்டலர்ஜில வந்து பார்த்தீங்கன்னா யுரேனியம், ஜிர்கோனியம், தோரியம். ஸோ இந்த இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூசிங் ஏஜென்ட்டாக கால்சியம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆஸ் ஏ டி ஆக்சிடைசர். டி ஆக்சிடைசர் அப்படின்னா என்னன்னா, ஸோ ஆக்சிஜன் குரூப் பண்ணுறது. ஸோ டி சல்ஃபரைசர் விச் மீன்ஸ் ரிமூவல் ஆஃப் சல்ஃபர். டி கார்பனைசர் ரிமூவல் ஆஃப் carbon. So D அப்படின்றது refers to the remover for various ferrous and then non-ferrous alloys. So at the purpose-காக they are using this calcium. Okay, so அது வந்து just ஒரு removal purpose-காக this calcium will be used. Okay, and again in making cement and mortar to be used in construction. See here cement manufacturing this calcium will be used. Here you see in this picture, we all know the cement will have the calcium as one of the material, and also mortar to be used in construction. So for that purpose also this calcium will be used as a getter in vacuum tube. So if vacuum tubes வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு compound this calcium will be used. So இந்த element வந்து vacuum tubes யூஸ் பண்றாங்க. So vacuum tubes வந்து பாத்தீங்கன்னா it won't have any air. So நல்லா air எதுவுமே இல்லாம just it is simply quite vacuum. That is said to be the vacuum tube. And in dehydrating oils. So hydrating அப்படின்றது என்னன்னா, it is simply the removal of water content. So oil, dehydrating oil. So oilsல it won't have any water. So அதை remove பண்றதுக்கு, that is the water content remove பண்றதுக்கு they are using this calcium.
Then it is used in fertilizer also, in concrete and plaster of Paris. So fertilizerலயும் வந்து calcium யூஸ் பண்ணோம். So calciumன்றது பிளான்ஸ்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து ஒரு ஒன் ஆஃப் த major element for their growth. Then next comes concrete and then plaster of Paris. So plaster of Paris is அது ஒரு காம்பவுண்ட். ஸோ அந்த காம்பவுண்ட்லேயும் வந்து கால்சியம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பற்றினா நம்ம இந்த லெசன்ஸில் கண்டிப்பாக படிப்போம். ஸோ அது லாஸ்ட்டில் வரும். தென் நெக்ஸ்ட் இன் கான்க்ரீட். ஸோ கான்க்ரீட்ன்றது எதுக்குன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்ட்ராங் பர்பஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் காம்பவுண்ட் will be used. Okay. So now we'll move on to the uses of strontium. Okay. So strontium வந்து பார்த்தீங்கன்னா it is considered to be, so இப்போ வந்து 90 SR. Here in this, see, this strontium is used as a cancer therapy. So இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 90 SR. அப்போ இது SRன்றது உங்களுடைய symbol. So இது 90ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுடைய isotope. Okay, so 90, this 87, 86. These are all the different isotopes. So already சொல்லியிருக்கேன், isotope means it will have the same atomic number, but it will have different mass number. இல்லையா, அதுதான் isotope. இப்போ வந்து strontium வந்து பார்த்தீங்கன்னா 90 strontium 90 இந்த ஃபார்ம்ல இருக்க ஐசோடோப் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சர் தெரப்பி. ஸோ கேன்சருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா this isotope will be used. Then next comes another isotope like 87 and then 86 strontium. These ratios are commonly used in marine investigation as well as in teeth tracking, animal migration or in criminal forensics. So forensics லாம் வந்து பார்த்தீங்கன்னா just ஒரு research and also இன்வெஸ்டிகேஷன் பர்பஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரான்ஷியம் வந்து ஒரு மேஜர் எலிமெண்ட். ஸோ அந்த பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. So next comes the dating. So dating is simply they will detect their age. Okay, that is simply the dating of rocks. So அந்த rocks வந்து எவ்வளோ ஆண்டு அது பழமையா இருக்கு அதனுடைய டீடைல்ஸ்லாம் வந்து நம்ம டேட்டிங் ஆஃப் ராக்ஸ் அதில் strontium யூஸ் பண்ணி நம்மளால கண்டுபிடிக்க முடியும். The next will be the radioactive tracer in determining the source of ancient archaeological materials such as timbers and coins. So this archaeological purpose வந்து பார்த்தீங்கன்னா strontium will be used. So here the materials like timbers and also in coins also. Okay, so this old things and all, they will have some valuable thing. So the research purpose வந்து பார்த்தீங்கன்னா they are using this strontium. Okay, then again another important thing is that this strontium is considered to be the most useful thing in investigation also, especially in forensic, criminal forensic also they are using this strontium. That is in the investigation of the teeth. Okay, and also their tracking they are using this strontium. Here you see in this picture they are just investigating with the skull. Okay, now we'll move on to the uses of barium. So the barium uses வந்து பார்த்தீங்கன்னா this barium is used in metallurgy and its compounds are used in pyrotechnics. So here pyrotechnics அப்படின்றது நான் ஆல்ரெடி நம்ம ஃபயர் ஒர்க்ல பார்த்துருக்கோம். ஸோ pyrotechnics அப்படின்றதுனா it is simply the favoring some of the beautiful fireworks. ஸோ நம்ம வான வேடிக்கை அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து ஃபயர் ஒர்க். அண்ட் அகெயின் திஸ் இது எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்ம்ல இருக்கும். கலர் கலராக நம்ம வான வேடிக்கை வெடிக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த வான வேடிக்கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த கெமிக்கல்ஸில் ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி திஸ் alkaline earth metal. ஸோ alkaline earth metal யூஸ் பண்ணி they are doing this pyrotechnics. Okay, so which will give as a beautiful spark with sound.
next will be the petroleum mining. For petroleum mining also, this barium will be used. Also in radiology. Here you see in this picture, நம்ம previous fire workல பார்த்தோம். So strontium அப்படி பார்த்தீங்கன்னா this ஒரு red color மாதிரி கிடைக்கும். Then barium green color. So lithium, sodium, then copper. So நம்ம copper வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, காப்பருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெக்னாலியம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா காப்பர் குளோரைடு வந்து நிறைய ஹாட்டாக வந்து ஹாட் ஃப்ளேம்ஸ் கொடுக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு, ஸோ ஹாட் ஃப்ளேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் டேக் ஹை அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ டு ப்ரிவெண்ட் தட் தே ஆர் யூசிங் த replacement of magnesium. So this magnesium will have the combination of magnesium and aluminium. Okay, so that is considered to be the suitable one when compared with this copper chloride. Okay, instead of that they are favoring this magnesium. Then based on that some of the pyrotechnics also they are following. The next will be the calcium. So இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறது this calcium இல்லையா, ஸோ சாரி this barium. ஸோ barium வந்து பார்த்தீங்கன்னா is considered to be, ஸோ அந்த alkaline earth மட்டும் இல்லை barium. ஸோ நம்ம இந்த uses வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எலிமெண்ட்ஸ்மே நம்ம போடலாம். It is used for pyrotechnics, that is simply the fireworks. Then in radiology also they are using this barium. The next comes deoxidizer in copper. Copper refining. Here you see the deoxidizer is simply the removal of oxygen. So oxygen content illama அதை remove பண்றது தான் deoxidizer. So copper refining ல வந்து பாத்தீங்கன்னா they are using this calcium. Again for barium, here its alloys with nickel readily emits electrons. So இப்போ alloys வந்து பாத்தீங்கன்னா that is barium வந்து alloy formல இருக்கும்போது it will emit electrons and hence it is used in electron tubes and in spark plug electrodes. Here you see in this picture some of the electron tubes I have attached for your understanding purpose. Here in this what happens is that this barium that will emit the electron with nickel. Here that is barium along with nickel. So their alloy is simply barium with nickel. So அப்போ வந்து it will emit electrons. So அந்த emit ஆகக்கூடிய electrons வந்து பார்த்தீங்கன்னா it is used in electron tubes and in spark plug electrodes. So for spark plug electrodes also this barium will be used along with their alloys. Okay, and next will be the scavenger. See here, this scavenger is simply used to remove the last traces of oxygen and also the other gases. Here this barium, especially in television and also in other electronic tubes. Here for example, this scavenger is simply nothing but it is a decay. We can tell it's a decay. That is the animals that will consume the dead organism that have died from the causes other than the predation. Okay, see here this scavenger is used to remove the last traces of oxygen. Okay, and also in television and then electronic tubes. For that purpose this barium will be used. Then we can move towards the isotope. See here the barium isotope like 133 Be. That is used as a source in the calibration of gamma ray detector in nuclear chemistry. See in nuclear chemistry they are using this barium 133. That is one of the isotopes. So for that detection they are using this barium. Okay, here you see this picture, it is simply the electron tubes. Okay, and also it's used for the spark plug electrodes also. Then we'll move on to the radium, uses of radium. Here this radium is used in self-luminous paint for watches, nuclear panels. Here you see
watches also. Some of the watch also we are having this radium. So இந்த ரேடியம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நைட் டைம்ல கூட அதில் ஒரு க்ளோ இருக்கும். ஸோ லைட் இல்லாமலே நம்ம டைம் என்ன அப்படின்றத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து நம்ம ரேடியம் வாட்ச் அப்படின்னு சிம்பிளாக சொல்லுவோம் இல்லையா. ஹியர் யூ see this picture. இப்போ இந்த பிக்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்பர்ஸ் எல்லாமே வந்து டியூரிங் நைட் டைம் இட் வில் க்ளோ. ஸோ அந்த க்ளோவை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ரேடியம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த ரேடியமோட எலமெண்டோட ஸ்பெஷாலிட்டி இது சொல்லலாம். ஸோ இட் வில் க்ளோ டியூரிங் த நைட் டைம். ஸோ ஃபார் that is simply we can tell self luminous. Okay, self luminous paint for watches. So luminous is simply we can tell it will just glow. Okay, it will glow by themselves. That is said to be the self luminous. So it is used for watches. So watches la irukum. Then in nuclear panels also. So இப்போ nuclear panels போனீங்கன்னா இந்த நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து அந்த பேனல்ஸ் எல்லாம் வந்து it is made up of this radium. Okay, so the panelsலாம் வந்து radium. So அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல செல்ஃப் லூமினஸாக இருக்கிறதுனால we can easily use at any time. Then next will be the aircraft switches. So aircraft switchesல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த க்ளோ இருக்கிறதுனால நம்மளால ஈஸியாக வந்து அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, தென் இன் கிளாக்ஸ். ஸோ கிளாக்ஸ்லையும் அதே மாதிரி இன் இன்ஸ்ட்ருமெண்ட் டயல்ஸ். ஸோ சம் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் டயல் நாட் ஓன்லி வாட்சஸ், ஸோ நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் டயல்ஸ்லேயும் வந்து திஸ் ரேடியம் வில் பி யூஸ்ட். ஓகே, ஸோ நம்ம இது வரைக்கும் என்னென்ன யூஸஸ் வந்து பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்ட் வித். ஸோ எல்லாமே சிமிலராக இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் ஜஸ்ட் ஒரு ஓவரால் கிளான்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ மோஸ்ட்டாக நம்ம ஃபயர் ஒர்க்ஸ் வந்து ஒரு மேஜர் யூஸஸாக வந்து சொல்லலாம். அதே மாதிரி அல்கலைன் எர்த் மெட்டலில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிலியம். பெரிலியமோட மேஜர் யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மெயின்லி திஸ் எக்ஸ்ரே தான். எக்ஸ்ரே டியூபும் எக்ஸ்ரே டிடெக்டர்ஸ் இந்த பர்பஸ்க்கும் வந்து திஸ் பெரிலியம் வில் பி யூஸ். அகெயின் ஏன் வந்து அதை ஃபேவர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய லோ அட்டாமிக் நம்பர் அண்ட் ஆல்சோ தேர் அப்சார்ப்ஷன். Okay, for that purpose this beryllium will be used. Again it is used in the X-ray emission study. That is or sample holder ku vandu this beryllium will be used. Then the holder na na inga picture kaapirken illaya. So idhula sample vechirukom. The sample holder endradhu indha form la irukum. So it is made up of beryllium metal. Okay, so ipo and sample holder la vandu sample vechittu mela vandu enna பண்ணுவாங்க, another மூலமா that is another piece யூஸ் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சாம்பிள் இருக்கும். தென் யூசஸ் ஆஃப் மெக்னீஷியம். ஸோ நம்ம மெக்னீஷியம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ மெக்னீஷியம் டிஃபிஷியன்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட் இஸ் சிம்பிளி வெரி it will cause some dangers also for our health. We feel unhealthy. Okay, so magnesium வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப important. Then the removal of sulfur from iron and steel. Then in photo engraved plates. So photo engraved plates printing industriesல யூஸ் பண்றாங்க. So this form is said to be அந்த மாதிரி picture print பண்ணுவாங்க இந்த பிளேட்ல. That is said to be the photo engraved plate. In printing industry it is used. Then next it is used in the magnesium வந்து பாத்தீங்கன்னா aeroplane and missile construction க்கு யூஸ் பண்றாங்க. Okay, and then the Grignard reagent யூஸ் பண்றாங்க. Then desiccant. So desiccant அப்படின்றது ரொம்ப ரொம்ப important. So moisture absorb பண்ணி வெச்சுக்கும். Okay, அந்த chemicals. For example magnesium related compound வந்து பாத்தீங்கன்னா magnesium carbonate தான் வந்து மோஸ்டா யூஸ் பண்ணுவாங்க. So the magnesium வந்து பாத்தீங்கன்னா magnesium chloride. So it will absorb the moisture. So the moisture அதை absorb பண்ணி for example any moisture content moisture related compound. So adula நம்ம வெச்சிட்டு க்ளோஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா it will absorb all the moisture. So that will act as a desiccant. It is a simply hygroscopic in nature. Okay, then as sacrificial anode in controlling the galvanic corrosion. So here galvanic corrosion, so the corrosion prevent பண்றதுக்கு this magnesium will be used. And then uses of calcium. So calcium நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாம மெட்டலர்ஜில ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டா இருக்கு. தென் டீஆக்சிடைசர், டீசல்ஃபனைசர், ஸோ திஸ் டீகார்பனைசர்
For that purpose also they are using this calcium and then dehydrating oils. Then in vacuum tubes and in fertilizer, concrete, then plaster of Paris. So concrete வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு this calcium. So அது வந்து ஒரு setting of cement மாதிரி they will use. Okay. Then uses of strontium. So strontium uses வந்து பாத்தீங்கன்னா first வந்து strontium in different isotopes. So in different isotopes we can use this strontium. See here especially it is used for investigation, criminal investigation. We can tell that as forensic. Okay, and also in dating of rocks. Then as a tracer in archaeological. So ancient archaeological வந்து பாத்தீங்கன்னா the timbers and then coin. So அந்த பழங்காலத்து பொருள் எல்லாம் வந்து நம்ம கரெக்டா வந்து ஹிஸ்டரி மெயின்டைன் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த ஆர்காலஜிக்கல் மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு அதனுடைய ஐடென்டிஃபிகேஷனை வந்து கரெக்டா நம்ம பண்ணணும். அப்பதான் வந்து இட் வில் யூஸ் டு பி அ ஏன்ஷியன்ட் திங் இல்லையா. ஸோ நல்லா அது வந்து ஒரு வெல் வேர்ஸ்டா இருக்கும். ஸோ ஃபார் தட் பர்பஸ் this strontium will be used as one of the detector. Okay. Then in barium வந்து பாத்தீங்கன்னா we can tell used the major technique வந்து பாத்தீங்கன்னா pyrotechnics. So for pyrotechnics this barium will be used, and in petroleum mining then radiology. For that purpose also this barium will be used. Here I have attached the picture of different alkaline earth metals. Okay, that is used for pyrotechnics. Okay, so each and every element will give a different color. Okay, on mixture of this with another element, it will give the fusion of the different colors. Okay, so hereafter during Deepavali you can easily able to identify this color will give, because this color comes because of these elements or only. Like that you can able to understand. Okay, we are approaching the Diwali festival sooner, right? So let me show you the uses of another uses of barium. Another point, like it is used as a deoxidizer and also act as an electron tube. So electron tubes and also in spark plug electrodes. So kindly don't confuse with each uses. Each and every element will have different properties and also they will have the different uses also. Okay. The next will be their isotope of barium is used as a source in the calibration of gamma ray detector. So gamma is said to be the one of the ray, alpha, beta, gamma. Like that, in that gamma is considered to be the one of the important ray which is used in the detector in nuclear chemistry. Okay. This nuclear chemistry you will study in your next year. Then we discussed about radium. Okay, see here, radium is considered to be a self-luminous paint. Okay, so this self-luminous will give you the glow of a specific compound. So, for example, we can tell watch. So that watch will made up of this radium, which means it will glow even at the night time. Okay, so along, and not only these watches, but also the nuclear panels I told, then aircraft switch. See here in aircraft switch, even at any light, that is when the uh, light density decreases, in using this radium luminous, we can able to target for the material. Okay, and also the clocks. In some of the clocks also they will use this radium, and then the instrument dials. In instrument dials also they will use not only that, in some of the instrument dials also they will use this radium. So now in this video, what and all we discussed about the uses of alkaline earth metals like iridium, magnesium, calcium, strontium, barium, and then radium. Okay, so all these elements are very useful in each and every category, right? So their uses will be asked in 2 mark and also the 5 mark question also.
Okay, like that the question will be asked. So this is also very important question.